நீ இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறா, அந்த இருக்க மருதாணி செடிக்கு நீ தண்ணி ஊத்துறா, அது வேற இருக்க தண்ணியை எடுத்துக்கிற முடியாதுடா தம்பி. இந்த அறிவியல் உயிரியல் உண்மை நீங்க எடுத்துக்கிற முடியாது. இது மண்ணில்ல, பல கோடிக்கணக்கான நுண்ணு உயிர்களின் திரட்டுடா. அதான்டா மண்ணு. பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு. பூஞ்சை, பாக்டீரியா, காளான்கள் என்று கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அது தன் உணவுக்கு நீரை எடுத்துக்கிறது. எடுத்து இந்த மரம், செடி, கொடி இதுகளுக்கெல்லாம் உணவாக மாற்றி கொடுக்குது. அங்க ஒரு வேருக்கு கீழே ஒரு பெரிய தொழிற்சாலை, இண்டஸ்ட்ரி இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இதை கத்துக்கிறாம தெரிஞ்சுக்கிறாம நீ எனக்கு ஓட்டு போட்டு பயன் இல்லை, நான் இவனை கூட்டிட்டு வந்தும் பயன் இல்லை. ஏன்னா நாங்க அன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்து பேசும்போது என்ன அந்த ஓட்டு கேட்கும்போது ஒன்னும் இப்படிலாம் சொல்ல, இது எதோ சொல்றான். உண்மையை தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பேச்சு தான். என்ன உண்மை பேச்சு தான், சத்திய பேச்சு தான். எங்களை நீ நல்லா தெரிஞ்சுக்க. உண்மையை பேசுவான், கொஞ்சம் ஓங்கி பேசுவான், சத்தமா சத்தியத்தை பேசுவோம், கொஞ்சம் சத்தமா பேசுவோம். நான் உன்னை காதலிக்கிறேன். காதலிச்சு கைவிட்டு போயிடாத, ஒரு ஓட்ட போட்டு போயிரு. என் மேல உனக்கு உண்மையிலே அன்பு இருந்தா ஓட்டு போடு, எல்லாரையும் போட சொல்லு. இவ்வளவுதான். நல்ல தலைமைக்கு, வறுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க, ஏழ்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீங்கள் ஏப்ரல் 19 நீங்கள் ஒரு புள்ளியை வையுங்கள். மைக்கு சின்னத்திலே ஒரே ஒரு அழுத்தாக அழுத்தி விடுங்கள். ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாராருக்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உழைக்கும் மக்களே, உங்களின் உரிமைக்கான குரல் உலக அரங்கில் ஓங்கி ஒலிக்க, இந்திய பாராளுமன்றத்திலே ஓங்கி ஒலிக்க, இந்த ஒளி வாங்கி இந்த சின்னத்தை ஏந்தி வருகிற நாங்கள் எங்கள் எண்ணத்தை இதன் வாயிலாக இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உங்களுக்கான உரிமை குரலாக ஓங்கி ஒலிக்க, என் ஆறுயிர் இளவலின் அன்பு தம்பி மருத்துவர் மதன் ஜெயபால் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.